வணக்கம். கல்வியே கண், கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. சிதம்பரா மேத்ஸ் சேலஞ்ச், அதாவது சிதம்பரா கணித போட்டி. இந்த போட்டி உங்களுக்கு தெரியும், முதலாக பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டு அது இப்போ வியாபித்து கனடா, பிரான்ஸ், இங்கே ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இப்படி எல்லா நாடுகளையும் வியாபித்து பெரிய அளவில் இந்த மேத்ஸ் சேலஞ்ச் நடந்து கொண்டிருக்குது. கணித போட்டி, சிதம்பரா கணித போட்டி. இதில் வார 12ஆம் தேதி 2ஆம் மாதம், அதாவது அடுத்த மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதியோட பிரித்தானியாவில் நடைபெற இருக்கின்ற கணித போட்டிக்கான விண்ணப்பங்கள் முடிவடைகிறது. அதனால் பிரித்தானியாவில் இருக்கிற எமது கல்வி செல்வங்கள், எமது மாணவிகள் தாமதம் பண்ணாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை உடனடியாக ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருங்க. அடுத்தது ஸ்ரீலங்காவில் அந்த விண்ணப்ப தேதி முடிந்து விட்டது. இப்போ வெகு சீக்கிரம் ஸ்ரீலங்காவில் இந்த கணித போட்டி நடைபெற போகிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீலங்காவில் அதிசித்தி பெற்ற மாணவ செல்வங்களை பிரித்தானியாவிற்கு அழைத்து கொண்டு இங்கே வைத்து அவர்களுக்கு கௌரவம் கொடுப்பது வழக்கம். இம்முறையும் அது மாதிரி தான். இம்முறை ஸ்ரீலங்காவில் 600க்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் இருந்து மாணவர்கள் இந்த கணித போட்டிக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள். இது இந்த கணித போட்டிக்கு கிடைத்த ஒரு சிறப்பு கௌரவம். இது ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், நமது எதிர்காலம், தமிழர்களுடைய எதிர்காலம் ஒரு சிறந்த கல்விமான்களை உருவாக்குவதன் மூலம்தான் சிறப்பாக்க முடியும். அந்த வகையில் சிதம்பரா கணித போட்டி, சிதம்பரா மேத்ஸ் சேலஞ்ச், இது வெளிநாடுகளில் எம்மவர்கள் எவ்வளவு ஈடுபாடோட இந்த கணித போட்டியில் கலந்து கொள்கிறார்களோ அதே அளவுக்கு வெள்ளை இன மக்களும் மாற்று இன மக்களும் இதில் கலந்து கொண்டு இந்த கணித போட்டியில் சித்தி பெற்று அங்கே போய் இவர்களுக்குரிய கௌரவத்தை எடுத்துக்கொள்வதில் மிகவும் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய இனத்துக்கே எங்களுக்கு கிடைத்த ஒரு கௌரவம். என்ன சொன்னால், உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்வார்கள். அதே சம்பவம் தான் இப்போ நடக்குது. நாங்கள் எங்களுடைய மாணவ செல்வங்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்க மற்ற இனத்தவர்களுக்கும் சிறந்த மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்றதுக்காக இந்த கணித போட்டி தொடர்ந்து வருஷம் இந்த கணித போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு மிக சந்தோஷம். திருப்பியும் சொல்றேன், பிரித்தானியாவில் வருகின்ற பிப்ரவரி மாதம், அடுத்த மாதம், இன்றைக்கு 31ஆம் தேதி, ஸோ அடுத்த மாதம் 12ஆம் தேதியோட க்ளோசிங் டேட். ஸோ தாமதிக்காமல் எம்மவர்கள் விண்ணப்பித்து அதிசித்தி பெற்று உங்கள் வாழ்வில் ஒரு அதிசிறந்த மனிதர்களாக உங்களை ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த தகவலை உங்களுக்கு தரணும். நன்றி, வணக்கம்.